அடே பேஜில போமா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம ஃபோன்ல ஏகப்பட்ட ஆப்ஸ் வச்சிருப்போம். ஒரு ஆப்பையுமே ஒரு வேலை பண்றதுக்காக நம்ம வச்சிருப்போம். ஆனா இதை தாண்டி ரொம்ப குட்டி குட்டி விஷயங்களை பண்றதுக்காகவும் நம்ம நிறையவே ஆப்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளால ஆப்ஸே இல்லாம ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னா கூகுளை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். கூகுளில் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் நம்ம நார்மலாக நம்ம வேண்டியதை சர்ச் பண்ணால் அது ஒரு ரிசல்ட்ஸ் அதை கொடுக்க போகுது. ஆனால் அதை தாண்டி அந்த கூகுள் சர்ச்சில் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நமக்கு யூஸ் ஆக போகிற சில விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக்மேன் அப்படின்னு டைப் அடிச்சு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு லிட்டரலாக அந்த பேக்மேன் கேமையே உங்களுக்கு அது கொண்டு வந்து கொடுத்துரும், அந்த கூகுளுடைய லோகோவில் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அங்கேயே அந்த பேக்மேன் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இது ஒன்று மட்டும் தானே அப்படிங்கிறீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் கேம் இருக்கும், அப்புறம் இந்த சாலிடர், இந்த மாதிரி ரொம்பவே குட்டியான கேம் உங்களால் அதை கூகுளே விளாண்டுக்க முடியும் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுமே இல்லாமல். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர். என்னடா பெரிய கேல்குலேட்டர், ஃபோன்லேயே கேல்குலேட்டர் இருக்குமேடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மைதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் கேல்குலேட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அப்படி நமக்கு திடீர்னு வேணுன்றப்போ நம்ம கேல்குலேட்டர் தேடணும் அப்படின்னா சத்தியமாக அது என் கண்ணில் இப்போ வரைக்கும் பட்டதே கிடையாது. ஸோ அப்படி நம்ம தேடி சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு டேரெக்டாக கூகுளில் போய் கேல்குலேட்டர் அப்படின்னு நடிச்சோம் அப்படின்னா கூகுளில் நமக்கு அந்த கேல்குலேட்டர் டிஸ்பிளே பண்ணிடும். அங்கே வந்து நம்ம ஈஸியாக கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப யூஸாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி அவசரத்துக்கு இந்த கேல்குலேட்டர் இந்த மாதிரி விஷயத்தில் தேரவும் கள்ளப்படாமல் இருந்திருக்கா கீழே கமெண்ட் பண்ணிவிடும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரன்சி கன்வர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கரன்சி கன்வர்ஷனுக்கு வந்து நிறையவே தனித்தனி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கூகுளில் கரன்சி கன்வர்ஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே அதுக்குரிய ஆப்ஷன் அதுவே காமிச்சிடும். உங்களுக்கு என்ன கரன்சியாக மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஎன்ஆர் இந்த பக்கம் யூஎஸ்டி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஐஎன்ஆரில் கொடுக்குற வேல்யூ யூஎஸ்டியில் என்ன வேல்யூ அப்படின்றத அதுவே உங்களுக்கு சொல்லிடும். ப்ளஸ் இது மேலே உங்களுக்கு அதோட கிராஃபுமே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்குமே நான் தனியாக ஆப்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, தெரிஞ்சுக்குவாங்க. தென் அடுத்தது இதுவும் முன்னாடி பார்த்த மாதிரி தான் கூகுள் டிரான்ஸ்லேட். இதுக்குமே நிறைய பேர் இன்னும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் நிறையவே பார்த்துருக்கேன். பட் அது அவசியம் இல்லை. நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அடிச்சிங்க அப்படின்னால அதுவே உங்களுக்கு அந்த கரன்சி கன்வர்ஷனில் கொடுத்த மாதிரி கொடுத்துரும். என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ், இங்கிலீஷில் உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் எதுனாலும் சரி இதில் வர எல்லா லாங்குவேஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் அதை உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டும். அது இல்லாமல் உங்களுக்கு அதை டைப் அடிக்க தெரில, உங்களுக்கு அதை என்னென்னு சொல்ல தெரியணும் அப்படின்னா மைக் ஆப்ஷனுமே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஆப்பே இல்லாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஸ்பீட் டெஸ்ட். இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாகவே ஆப்ஸ் தான் நிறையவே யூஸ் பண்ணுவோம். அதுவுமே தேவையில்லை. இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். அது நீங்கள் ரன் பண்ணி கொடுத்தாலே போதும், உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை அதுவே உங்களுக்கு பக்காவாக செக் பண்ணி கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் டு டெக்ஸ்ட். இப்போ ஜென்ரலாக நமக்கு ஒரு நம்பரை வந்து டெக்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அதிகபட்சம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இந்த மாதிரி அமௌண்ட்டை நம்மளால் சொல்ல முடியும். அதை தாண்டி அமௌண்ட் நம்பர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு நமக்கே வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி 2 words அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரை எப்படி வேர்ட்ஸில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூகுளே உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சிடும். ஸோ நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை என்னென்னு போட்டு யோசிக்கிற நேரத்தில் இங்கே டைப் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு அதை பார்த்து நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த கேல்குலேட்டர் கூட சேர்ந்தது தான் ஸ்டாப் வாட்ச். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தேடுற நேரத்தில் கண்டிப்பாக கண்ணில் மாட்டவே மாட்டாது. எனக்கு இப்போ வரைக்கும் மாட்டினது கிடையாது. உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நீங்கள் கூகுளில் டைப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் வந்துடும். பக்கத்தில் உங்களுக்கு டைமரும் வந்துடும். ரெண்டுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் டைமராக இருந்தாலும் ஸ்டாப் வாட்சாக இருந்தாலும் சரி கூகுள் சர்ச்லேயே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைஸ் இதெல்லாம் வச்சு உருட்டி விளையாடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான உருட்டுகளை நம்ம உருட்டாமல் கூகுளில் நமக்காக உருட்ட வைக்க முடியும். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ரோல டைஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டைஸை உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காமிக்கும். அதாவது 6 சைடு உள்ள டைஸா இல்லை 8 சைடா இல்லை 12 சைடா அப்படின்ற மாதிரி விஷயங்களை உங்களுக்கு எதை உருட்டணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் உங்களுக்காக உருட்டி கொடுத்துரும். ஸோ இப்படியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவசரமாக திடீர்னு டாஸ் போடணும் காயினில் அப்படின்னா கூகுள்கிட்ட போயிட்டு ஃப்ளிப்போ காயின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக அதுவே உங்களுக்கு டாஸ் போட்டு கொடுத்துரும். ஹெட்ஸ் ஆர் டைல்ஸ் அப்படின்னு ரிசல்ட்ஸ் அதுவே சொல்லிடும். ஸோ இந்த 2 கமெண்ட்டையும் உங்களால் கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணியும் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்றதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
தெரியாம இருந்துச்சு அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது போக தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு அப்படி இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, this is our Ramon Tech Tamil signing off.